அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் மகிழ்ச்சியான வாழ்விற்கு மனவளக்கலை என்னும் தலைப்பில் நடந்த சொற்பொழிவை கேட்கலாம். அப்படின்னு நம்ம மகரிஷி ஐயா குறிப்பிடுறாங்க. அதே இன்னொரு புக் எடுத்து நான் பார்க்குறப்ப, இயன்ற அளவில் தனது ஆற்றல்களை பண்படுத்தி பிறர் துன்பம் போக்க வல்ல கலையை அருட்கலையை என்றும் கூறுகிறார். ஓகே, இதே திருவள்ளுவர் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏப்பா புடைத்து. ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வியானது அவனுடைய 7 பிறவிக்கும் உதவி செய்யும் என்பதையும் கூறுகிறார். அடுத்ததாக நம்ம சிந்திக்க போறது மனவளக்கலை என்றால் என்ன. இப்ப கலைன்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து மனவளக்கலை. மனவளக்கலை நான் எதுவும் சொல்லிங்க, மகரிஷி சொன்னதை நான் சொல்றேன். மனிதன் தன் தகுதியை விளங்கி கொண்டும் அதை வளர்த்து கொண்டும் தன்னம்பிக்கையோடு வாழ்வை நடத்த அச்சமின்மையும் தகைமையும் வளர்த்து கொள்ள ஏற்ற ஒரு ஆக்கமுறை வாழ்க்கை நெறி இருக்கிறது. இதையே நாம் சுருக்கமாக சொல்லுமிடத்து மனிதன் மனிதனாக வாழ ஏற்ற ஒரு கலையே மனவளக்கலையாகும். மேலும் மனவளக்கலை என்று நாம் வெறும் யோகம் நினைச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா இங்கு மனமாக இருப்பது இது என்று அம்மா முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ நான் இதெல்லாம் திரும்ப நான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்துக்கு போயிடுறேன். ஸோ மனிதன் என்றால் மனம். ஸோ மனம்தான் மனிதன். இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இயங்கும் போது இந்த மனம் என்று ஒன்று வருகிறது. அதை தான் நம்ம இங்கிலீஷ்ல பர்சனாலிட்டின்னு சொல்றோம், அல்லது தமிழ்ல குணம் என்று கூறுகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மனதை நம்ம எவ்வாறு வச்சுக்கணும் அப்படின்னா, எந்த அளவு நாம் உயர்த்தி கொள்கிறோமோ, அதை எந்த அளவுக்கு தூய்மையா வச்சுக்கிறோமோ, அதை நெருப்படுத்திக் கொள்கிறோமோ, அந்த அளவில் தான் மனிதனுடைய வாழ்வு, மனிதனுடைய மதிப்பு, மனிதனுடைய வெற்றி எல்லாம் விளங்கும், எல்லாமே அமையும். ஓகேங்களா? அதனால்தான் நமது மனதை வளப்படுத்த ஒரு கலை தேவைப்படுகிறது. அதுதான் மனவளக்கலை. ஸோ இந்த மனமானது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும், அதாவது ஓடிக்கொண்டே இருக்கும். மகரிஷியோட கருத்துல சொல்லணும்னா, மனதை அடக்க நினைத்தால் அடையும், அறிய நினைத்தால் அடங்கும். ஸோ மன ஓட்டத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம அப்படியே லைட்டா பின்னாடி போய் பார்க்குறப்ப எண்ணங்கள். ஸோ இந்த எண்ணங்கள் ஏன் கட்டுப்பட, ஒரு சில சமயத்துல இந்த எண்ணங்கள் ஒரு நல்ல எண்ணமா இருக்கும். திடீர்னு கொஞ்ச நேரம் அதுவே நமக்கு சலுப்பாயிடும். என்னடா லைஃப் அப்படின்னு கொஞ்சம் சலுப்பாயிடும். ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் சலுப்படைய செய்யும். ஸோ அது போல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம அப்படியே சொல்றப்ப, மகரிஷியோட வழியில நின்று திரும்பி பார்க்குறப்ப பதிவுகள், வினை பதிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் பதிவு, அடிமட்ட பதிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது முன்வினை, பெற்றோர்கிட்ட இருந்து வந்தது, நம்ம செஞ்சது, இந்த 2 இது சொல்லுவாங்க. ஸோ இதனாலதான் மகரிஷி நம்ம கிட்ட இருக்கிற விலங்கின பதிவை போக்குவதற்கு நமக்கு நோய் வராமல் காத்திடவும், நோய் வந்த நோயை குணப்படுத்தி கொள்ளவும் எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்தாங்க. அடுத்ததாக காயக்கல்பம் ஒரு மாமருந்து, காயக்கல்ப பயிற்சி கொடுத்தாங்க. அதை பத்தி அண்ணாம சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா? கொஸ்டின் பாஸ் என்பதை நமக்கு நாமே வினவிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மகரிஷி மனதை வளப்படுத்த அருளியது அகத்தவம். அம்மா நிறைய சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன தகவல் மட்டும் சொல்லிட்டு, அடுத்து நான் மெயினா சொல்ல வந்தது உடற்பயிற்சி, காயக்கல்பம், தியானம் மட்டும் பத்தாதுங்க. ஆய்வு பண்ணும். எத்தனை பேர் செல்ஃபி எடுக்கிறோம்? எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறோம். யோகி செல்ஃபி எடுத்துட்டோமா? அகத்தாய்வு. ஸோ இப்பொழுது நம்ம ஒரு எண்ணம் வருது. ஒரு நாளைக்கு நம்ம மனசுல எவ்வளவு எண்ணம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 62,000 இருந்து ஒரு 72,000 எண்ணம் மட்டும்தான் ஒரு நாளைக்கு வருது. அதிகமாலாம் வரல, அவ்வளவுதான் வருது. அதுவே இந்த எண்ணங்கள் முதல்ல எண்ணங்கள் ஏன் தோன்றுது அப்படின்னு பாக்குறப்ப, மனிதனோட தேவை, தற்காலிக இன்பம் என்ற அளவில் குறுகி உணர்ச்சி வயமாகி பிறருக்கும் தனக்கும் தீமை விளைவிக்கும் வகையில் இந்த மனிதன் அந்த எண்ணங்களால் செயல்படுகிறான். ஓகேங்களா? அந்த எண்ணம் அவனை தூண்டுது. அடுத்தது, பிறரை தாக்கி தீமை விளைவிக்கும் எண்ணங்களை அவன் தொடர்ந்து அலைபரப்பிக் கொண்டே இருக்கிறான். இந்த எண்ண பதிவுகள் காந்த ஆற்றலாகவே பரவி மனித இன உடல்களிலும் மூளைகளிலும் பொருந்தா உணர்வு பதிவுகளாக அமைகின்றன. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த எண்ண பதிவுகள் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகரிஷி வழியில நோய், வறுமை, கடன், கருத்து வேறுபாடு, பேராசை, பொறாமை, பொருள் வேணும், புகழ் வேணும், செல்வாக்கு வேணும், இதெல்லாம் தேடுறோம்.
இதெல்லாம் எங்க தம்பி இருக்கு, நீங்க தான் புதுசா சொல்றீங்களா, எங்கேயும் புதுசா சொல்றீங்க. ஆசை சீரமைத்துல இருந்து உள்ள கொண்டுட்டு வந்து இதை கொண்டு வந்து இன்டர்லிங்க் பண்ணும். ஸோ இந்த ஆசை சீரமைத்தல் ஐயா சொன்ன மாதிரி, நான் ஐயா சொன்ன, நான் அந்த டாபிக் விட்டு போகக்கூடாது. ஸோ அதனால நம்ம மனம் அலையானது, அந்த எண்ண அலைகள் வந்து தொடர்ந்து 4 லெவல்ல இயங்குது நம்ம சொல்லிட்டாங்க. பீட்டா, ஆல்பா, தீட்டா அண்ட் டெல்டா. நம்ம ஆக்கினை தவம் முதல்ல செய்யறப்ப இந்த வெளியே தெரிகின்ற மனமானது உள்ள அப்படியே ஒடுங்குது. இதை எப்படின்னா பகவான் கீதையில சொல்லுவாரு, ஒரு வகுப்புல இல்ல இந்த புலன்கள் வந்து தறிக்கெட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தறிக்கெட்டு ஓடுறத வந்து ஒரு அடக்க ஒரு சாரதி தேவை. அந்த சாரதி தான் வந்து புத்தி. ஸோ இந்த புத்தி வந்து மகரிஷி என்னது, அதுதான் வந்து நமக்கு அறிவே தெய்வம் அப்படிங்கிறாரு. தாயுமானவர் அதை தான் சொன்னார். ஸோ அதனால நீங்க அறிவை அறியணும். அதுக்கு வந்து நம்ம என்ன, நீ அகத்தவம் பண்ணு. அகத்தவம் பண்ணுனா மட்டும் நான் இதாயிருவோம்னா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம அகத்தவம் பண்ணுன்றப்ப என்ன அலை சுழல்கள் குறையும், நம்ம இதை உணர்ந்திருக்கலாம். முதல்ல நிறைய எண்ணங்கள் வரும். தியானம் செஞ்சு முடிச்ச பிற்பாடு இந்த எண்ணங்கள் நமக்கு இந்த எண்ணம் தான் வருது அப்படின்னு ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம அதை உணர்ந்து பார்க்குறப்ப, இதை நம்ம அகத்தாய்வு எடுக்கிறப்ப, ஓகேங்களா. ஸோ தியானம் மட்டும் நமக்கு பத்தாது, இந்த அகத்தாய்வும் சேர்த்து எடுக்கும் போது நம்மளுடைய எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இந்த அகத்தாய்வுகளை நாம் மேற்கொள்ளும் போது நமக்கு இறுதியாக கிடைப்பது என்னவென்றால், பேராசையை நிறைவு மனமாகவும், சினத்தை சகிப்புத்தன்மையாகவும், கடும் பற்றை ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பாகவும் நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஸோ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அனைத்தும் மகரிஷி அவர்களால் இங்கே கொடுக்கப்பட்டு விட்டன. இதை நாம் எடுத்து மற்றவர்களிடம் பரப்பி இதை தொண்டாற்றி இன்பம் காண்பதே நம்மளுடைய மெயின் நோக்கம், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தன்னாலே உயர்த்தி கொள்ள வேண்டும். பகவத்கீதையில வர்றது உத்தரே காத்மானாத் மானம். ஸோ இவ்வாறு நமக்கு பல மனங்கள் வந்துட்டு இருக்கு. அதனால் இறுதியாக பஜகோவிந்தம், அதுல ஆதிசங்கரர் சொன்னதை மட்டும் சொல்லிட்டு மகரிஷியோட நான் கம்பைன் பண்ணிட்டு சொல்லி இதோட முடிக்கிறேன். யோகத்தில் மகிழ்பவனாக இருந்தாலும், போகத்தில் மகிழ்பவனாக இருந்தாலும், கூட்டுறவில் மகிழ்பவனாக இருந்தாலும், தனிமையில் மகிழ்பவனாக இருந்தாலும், எவனது மனது பிரம்மத்தில் மகிழ்கின்றதோ அவன் மகிழ்கின்றான், அவன் மகிழ்கின்றான், அவனே மகிழ்கின்றான். அதனால் மனிதன் தன்னிடம் உள்ள நிறைகளை அறிந்து குறைகளை களைந்து தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள இந்த மனவளக்கிளையே நமக்கு மகிழ்ச்சியான கலை. இதையே நாம் அனைவருக்கும் போதித்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க்கை.